ஹலோ கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் பீஸ்மன் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு மலேசியன் மூவியாக வெளியே வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் அதிரடி படமாக இருக்குது. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். மலேசியாவில் ஒரு 2 கேங் இருக்குது. 2 கேங்குமே ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு பயங்கரமாக அடித்தடி ஒரு ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதில் ஒரு கேங்கில் நம்ம ஹீரோ இருக்கார். அந்த கேங்குடைய தலைவனுக்கு ரொம்ப விசுவாசியாக இருக்கார். இப்போ ஹீரோவுடைய தம்பி ஆப்போசிட் கேங்கில் இருக்கிற ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுடைய பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஏகப்பட்ட பஞ்சாயத்து பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ இறுதியில் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது, நம்ம ஹீரோ இதில் தலையிட்டு என்ன பண்ணுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்துடைய ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் அவ்வளோ நல்லாயிருக்கு. படத்தை நடிச்சிருக்கீங்க ஒரு சுமாரான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ்லாம் எதுவுமே இல்லை, நெகட்டிவ் தான் அதிகம். இப்போது ஒரு படம் தான் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இருக்கணும், ஆனால் இங்கே ஸ்க்ரீன் பிளே சுத்தமாகவே இல்லை. பிஜிஎம் ஓரளவுக்கு தான் இருக்குது. இவங்க எந்த ஒரு கேரக்டரும் முழுமையாக எழுதலை, அப்படியே ஏனோ தானோன்னு விட்டாங்க. அதனால் யாரையுமே ஃபாலோ பண்ண முடியல. ஒன்லே ஹீரோ கேரக்டராகவும் நல்லா கொண்டு வந்துருக்கணும், அதுவும் சரியில்லை. அதே மாதிரி இந்த படத்துடைய குவாலிட்டி சினிமோட்டோகிராஃபியில் ரொம்ப லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கு இதெல்லாம் வந்து சுத்தமாகவே இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன் தான் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் வந்து ப்ரிடிக்டபிளாகவே இருக்கு. இப்போது ஆக்ஷன் சீக்வன்ஸே அதே மாதிரி தான், அந்தளவுக்கு பெருசாக ஒர்த்தாக எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியில் கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.